வணக்கம். அதிவேக ரயிலான வந்தே பாரத் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. வந்தே பாரத் ரயில்கள் முழுவதும் குளிர்சாதன வசதி கொண்டவை. அதனால் ஏழை மக்கள் பயன்படுத்த முடியாத அளவிற்கு அதன் கட்டணம் மிக அதிகம் என்ற குற்றச்சாட்டும் இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அனைத்து தரப்பு மக்களும் அதிவேக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்ரித் பாரத் விரைவு ரயில்களை உருவாக்க மத்திய அரசு முடிவு செய்தது. வந்தே பாரத் போன்ற அதிவேகமும் சௌகரியமும் கொண்டதாக இந்த ரயில்கள் இருப்பதால் இதனை ஏழைகளின் வந்தே பாரத் என்று அழைப்பார்கள். இந்த ரயில் வந்தே பாரத் போன்று புஷ் புல் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இழுப்பது தள்ளுவது என்று இரு இன்ஜின்கள் இதில் இணைக்கப்பட்டிருப்பதால் இதுவும் வந்தே பாரத் போன்று மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் பாய்ந்து செல்லும். இந்த அம்ரித் பாரத் அதிவேக ரயிலில் சிசிடிவி கேமரா வசதி, பயணிகளுக்கான கூடுதல் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு, புதுமையான வெளிப்புற தோற்றம், நவீன முறையில் வடிவமைக்கப்பட்ட ஓட்டுநர் அறை போன்ற ஏராளமான சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரத்தில் வந்தே பாரத்துடன் ஒப்பிடும்போது இதன் கட்டணம் குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. 12 முன்பதிவு பெட்டிகள் உட்பட 22 பெட்டிகளுடன் இந்த ரயிலில் பயணிக்க இருக்கின்றன. இதில் ஒரே நேரத்தில் 1834 பேர் பயணிக்கலாம். இந்த ரயிலில் குளிர்சாதன வசதி கிடையாது. தெற்கு ரயில்வே முதல் முறையாக இந்த ரயிலை ஈரோட்டில் இருந்து இயக்க இருக்கின்றது. இது தமிழகத்திற்கு கிடைத்த ஜாக்பாட்டாக கருதப்படுகின்றது. இந்த சேவையை பிரதமர் மோடி வருகிற 15ஆம் தேதி தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. தெற்கு ரயில்வேயின் முதல் அம்ரித் பாரத் ரயில் ஈரோட்டிலிருந்து கிளம்பி பெரம்பூர் வழியாக சென்னையை தொட்டுவிட்டு பீகாரை நோக்கி செல்கின்றது. ஈரோட்டிலிருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை 7 மணிக்கு கிளம்பும். சேலம், காட்பாடி, பெரம்பூர், விஜயவாடா, நாக்பூர், ஜபல்பூர், பாட்னா, கதிகார் வழியாக ஜோக்பனியை சென்றடையும். மறுமார்க்கத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணிக்கு ஜோக்பனியிலிருந்து கிளம்பி தமிழகத்தை நோக்கி வரும். இதன் கட்டண விவரம் உடனடியாக அறிவிக்கப்பட இருக்கின்றது. புதிய வந்தே பாரத் ரயில் எல்லா தரப்பு மக்களையும் புன்னகைக்க வைக்கட்டும். நன்றி, வணக்கம்.